எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேமஸ் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு என்டர் ஆகுறாரு. ஓ ட்ரூ, என்னாச்சுப்பா உனக்கு? நான் உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற? நான் எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியுமா? நீ இந்த ரால் இருக்கிற எல்லா ரசலையும் திட்டிக்கிட்டு இருக்கிற. உண்மையிலேயே நீ ஒரு நல்லவன், மற்ற டேலண்ட் இருக்கிற ரசலர்ஸை மதிக்கிறவன். ஆனால் இப்போ ஏன் எந்த ரசலரை பார்த்தாலும் டிக்கிட்டே இருக்கிற? பை நான் கொஞ்சம் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காதப்பா, நல்லா இல்லை, கொஞ்சம் எழும்புறியா? நன்றி நன்றி. நான் சொன்ன உடனே எழுந்து நிற்கிறிய, ரொம்ப நல்லது. நீ உண்மையிலேயே உன்னுடைய பிடிவாதத்தனத்தினாலையும் கோபத்தினாலேயே நிறைய இழக்கிற. வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் நீ ரசல்மேனியாவில் கிரேட்டஸ்ட் அரினாவாக ரசிகர்கள் மத்தியில் வின் பண்ணணும்னு நினச்சேன். நீ நினச்ச மாதிரியே வின் பண்ண. அதை உன் ஒய்ஃபுக்கிட்ட காட்டினேன், உன் குழந்தைங்க கிட்ட காட்டினேன். இதை யூகே வரைக்கும் கொண்டு போகணும்னு நினச்சேன். எல்லாமே நல்லது தான். ஆனால் உன்னுடைய கோபத்தினாலும் உன்னுடைய தேவையில்லாத ஒரு விஷயத்தினாலையும் சிஎம் பங்க வம்புலத்த அவன் ஒன்று அட்டாக் பண்ணான். உன் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் போச்சு. இதெல்லாம் பற்றி உனக்கு நல்லாவே தெரியுமே. ஆனால் இப்போ கூட நீ ஏன் இப்படி இருக்கிற? இதுக்கெல்லாம் காரணம் உன் கோவம் தான். நீ பழைய ட்ரூவா வா, நம்ம பர்கர் பிரதர்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போது ட்ரூ மக்கிண்டர் பார்த்தீங்கன்னா ஷேமஸை பற்றி சொல்கிறாரு. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆஃப்டர் பர்கர் அப்படின்னு நீ சொல்லும்போது எனக்கு ஒன்று தான் தோணுது. நான் வந்து ஆஃப்டர் பர்கராக மாறுறதுக்கு முன்னாடி நீ என்ன வீட்டில் பண்ணிக்கிட்டு இருந்த? ஏன்னா உன்னுடைய பாடி ஷேப்பே மாறி இருக்குது. நான் பாடி ஷேப் பண்ணுறேன்னு நினைக்காத. நீ வீட்டில் உட்காந்து என்ன ஆஃப்டர் பர்கர்னு சொல்லிட்டு பர்கரையே தின்னுட்டு இருந்தியா? தொப்பை வெளியே தள்ளிட்டு நிற்குதப்பா அப்படின்னு கேட்டால் ஷேமஸ் சிரிக்கிறாரு. அவருக்கு என்ன சொல்லனே தெரில. நம்மளை குண்டானதை பற்றி கலைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. நான் இப்போ பேசுகிறது உனக்கு நக்கலாக இருக்கலாம், ஆனால் இது நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம 2 பேரும் சண்டை போட்டுருக்குறோம், சிரிச்சிருக்கிறோம், பழையபடியே ஃப்ரெண்டாக இருக்கிறோம். இது நட்புக்குள்ளே அழகு. நட்புக்குள்ளே விரிசல் ஏற்படலாம், ஆனால் உன்னுடைய கேரக்டரில் விரிசல் ஏற்படக்கூடாது. நீ பழையபடி வாட்ரு. உனக்கான ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை பட்டம்லாம் மீண்டும் கிடைக்கும். சாம்பியன்ஷிப் எல்லாத்தையும் நீ மீண்டும் வெல்லலாம். அதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுக்கு ஒரே வழி, நான் வந்து சிஎம் பங்க பழி வாங்குறது தான். சிஎம் பங்க பழி வாங்கிட்டு தான் மீண்டும் இந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பக்கமோ வேர்ல்டு டைட்டில் பக்கமோ வர முடியும். நீ சொல்கிற மாதிரி நான் என்னுடைய பழி வாங்குற குணத்தை மொத்தமாக அடக்கி வச்சேன்னு வையேன், இதுக்கு முன்னாடி நல்லவனாக இருந்து ஒன்றுத்தையும் பிடுங்காமல் இருந்தோம்ல, அந்த மாதிரி ஒன்றுத்தையும் பிடுங்காமல் தான் இருக்க முடியும். ஷேமஸ், நான் ஒன்று சொல்லட்டா? நீ ஏன் வழியில் தலையிடாமல் உன் பாட்டுக்கு உன் ஸ்டோரி என்ன, வந்தோமா, பர்கர் சாப்பிட்டோமா, சண்டை போட்டோமா, இதை மட்டும் பார்க்குறியா? தேவையில்லாத அட்வைஸ்லாம் வேண்டாம் ஷேமஸு, கடுப்பாக இருக்குது.